வணக்கம் மக்களே, நம்மளுடைய கண் பார்வை திறனை நம்ம ரொம்பவே தெளிவுபடுத்திக் கொள்ள கூர்மையாக்கிக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் எந்தெந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிறோம். அதே போல் இப்போ நம்ம டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த செல்ஃபோன், லேப்டாப்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இதெல்லாம் கடைசியில் என்ன பண்ண முடியும்னா கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி பண்ண என்னென்ன மாதிரியான உணவுகளை ஆரோக்கியமாக கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற நிறைய அப்டேட்ஸ்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மீன் உணவுகளை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வாரத்தில் நீங்க 2 தடவை மீன் சாப்பிட்றது உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு உகந்த ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அதிலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களை நீங்க உணவுல சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே நன்மை தரும். குறிப்பாக கண் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கும். மேலும் உலர்கண் மற்றும் மாகுலர் தொடர்பான உங்களுடைய கண் சிதைவுக்கு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வாரத்தில் நீங்க 2 தடவை எடுத்துக்கோங்க. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைக்கப்படும். பலவிதமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கப்படும். ஸோ நீங்கள் அதை குணப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வையும் நீங்கள் கூர்மையாக தெளிவு வச்சுக்கலாம். நட்ஸ் வகைகளை நீங்கள் கண் பார்வையை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு புரதம் இருக்குது, அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் இருக்குது மற்றும் நார்சத்து இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நட்ஸ் வகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோடைய வகைகளை பொறுத்து ஊட்டச்சத்துக்கள் மாறுபட்டுகிட்டே இருக்கும். பாதாம் மற்றும் ஹேசல் நட்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் இ நிறைந்திருக்கு. இது ஆக்சிஜனேட்டரியாக திகழும். ஸோ இந்த ஆக்சிஜனேட்டரி உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக்குறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ள பலவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நட்ஸ் வகைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. விதைகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு, உங்களுடைய கண் நரம்புகள் குறிப்பாக பலம் பெறுவதற்கு, கண் பார்வை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். விதைகள் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களுடைய மற்றொரு வளமான மூலமாக இருக்கு. இப்போ மீன் சாப்பிடாதவர்களுக்கெல்லாம் இந்த ஒமேகா 3 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்று ஆதாரமாக இந்த விதைகள் செயல்படும். ஸோ குறிப்பாக எந்தெந்த விதைகள்னு கேட்டீங்கன்னா சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கலாம். சூரியகாந்தி விதைகளில் விட்டமின் ஏ இருந்திருக்கு. இது உங்களுக்கு ஆக்சிஜனேட்டரியாக திகழும். இதனால உங்களுடைய கண் பார்வை திறன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பார்வை திறன் நீங்க ரொம்பவே கூர்மையாக ஆக்கிக்கலாம். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நீங்க உங்களுடைய கண் பார்வையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சில முக்கிய ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கி இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் லூடின் போன்ற கண்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு தான் கொண்டிருக்கு. ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கிளைசமிக் சுமையை பார்த்தீங்கன்னா குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கண் பார்வையும் உங்களுக்கு மேம்படுத்த உதவிகரமாக இருக்கு. ஸோ சர்க்கரையிலையும் உங்களுக்கு அதிகமானாலும் உங்களுடைய கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நீங்க இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கும் போது இதில் லோ கிளைசமிக் இருக்கு. ஸோ லோ கிளைசமிக் குறியீடு கொண்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்றதால உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது கண் பார்வை மேம்படுத்துறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். முட்டையை நீங்கள் உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக தெரிவதற்கு எடுத்துக்கலாம். முட்டை விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் லூடின் இது எல்லாத்துடைய சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்கு. கண் பார்வைக்கு உகந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது முட்டைகளுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்கோர், நல்ல மதிப்பெண் கொடுக்கலாம். முட்டையில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து கலவையானது, முட்டையில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து கலவை மாகுலர் சிதைவை உங்களுக்கு எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய கண் பார்வை திறனை தெளிவுபடுத்திக்க, கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க, குணப்படுத்திக் கொள்ள நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களை, சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை நீங்கள் உங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி இருந்திருக்கு. ஸோ விட்டமின் சி உயிர் சத்து. இது கண்களுக்கு மற்றொரு முக்கிய ஆக்சிஜனேட்டரியாக திகழும். கண்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலை புத்துணர்ச்சியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை, திராட்சை பழம், ஆரஞ்சு பழம் இது போல சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. நீங்க சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கும் பொழுது வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க உங்களுடைய கண் பார்வை திறனை ரொம்பவே ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரைகளை நீங்கள் உங்களுடைய கண்கள் தெளிவாக தெரிவதற்கு எடுத்துக்கலாம். பார்வைக்கு உதவக்கூடிய உணவுகள் அப்படின்னு வரும்போது கீரைகளும் அதில் முக்கிய இடம் பெறுது. ஏன் அப்படின்னா கீரையில் கண் பார்வை மேம்படுத்தக்கூடிய முக்கிய விட்டமின்கள் இருக்கு. ஸோ இந்த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா கீரைகள் இருக்கு, உயிர் சத்து இது ஸோ இது மட்டும் இல்லாமல் கண்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கரோட்டினாய்டு, லூடின் போன்ற சத்துக்கள் எல்லாம் கீரைகள் கொண்டு இருக்கு. இது உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கீரைகளை குறைந்தது ஒரு வாரத்திலேயாவது கீரைகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாட்டிறைச்சியை நீங்கள் உங்களுடைய கண் பார்வை மேம்படுத்துறதுக்கலாம். மாட்டிறைச்சி கண் பார்வை மேம்படுத்துறதுக்கு மற்றொரு நல்ல
நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம். மாட்டு இறைச்சியில் துத்தநாகம் ஜிங்க் சத்து வந்து நிறைந்திருக்கு. இது மாகுலர் சிதைவினுடைய வளர்ச்சியை உங்களுக்கு குறைக்கும். இதனால கண் பார்வை உங்களுக்கு சிதைவடையாமல் இருக்கும். கண் பார்வை சிதைவடையாமல் வைத்துக்கொள்ள, கூர்மைப்படுத்திக் கொள்ள, கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க மாட்டு இறைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வகைகளை நீங்க உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள் வந்து ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாக சத்துடைய சிறந்த மூலமாக இருக்கு. மேலும் பருப்பு வகைகள் வந்து அதிக புரத உள்ளடக்கத்தோட இறைச்சிக்கு சிறந்த ஒரு மாற்று உணவாக திகழுது. பார்வையை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு வரும்போது பருப்பு வகைகளும் அது ஆரோக்கியமான, நிறைவு உற்ற கொழுப்பு மற்றும் அதிக நார்சத்து இல்லாதவையாக இருக்கு. ஸோ பார்வை திறன் மேம்பட ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், துத்தநாகம், லூடின், விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்ற சத்துக்கள் இருந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்பப்போ நீங்க உங்களுடைய கண் பார்வைக்கு ஓய்வும் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க லேப்டாப், செல்போன்ஸ்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமாகவோ அல்லது 45 நிமிடங்களுக்கு அப்புறமாகவோ ஒரு நிமிடம் வந்து இடைவெளி விட்டு கண்களை வந்து தூய்மையான நீரில் கழுவுங்க. கண் பார்வை வேற இடத்துல திசை திருப்புங்க. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆழ்ந்து வந்து படுத்துங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வெயிலில் போகும்போது கூலிங் கிளாஸ் அணியிறது, எந்தெந்த விதத்தில் உங்களுடைய கண் பார்வை நீங்கள் பாதிக்க அடையாமல் பார்த்துக்க முடியுமோ அந்த விதத்தில் நீங்கள் பாதுகாத்துக்கணும். தொடர்ந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்படி எடுத்துக்கும் போது உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக்கப்படும். உங்களுடைய பார்வை திறன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கும் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.